ஊரே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க இரு பெண்கள் மட்டும் செருப்பாலும் விளக்குமாறாலும் அடி வெளுத்து கொண்டிருக்க, அடி வாங்கவே பிறந்த மாதிரி மொத்த அடியையும் வாங்கிக் கொண்டிருக்கிறாரே, இவர்தான் பிடெக் மாணவர் சுதீர். சரி, எதற்காக இவரை இந்த அளவுக்கு வெறி கொண்டு தாக்குகின்றனர் என்று விசாரித்தால் சுதீர் செய்த தகிடு தத்தங்கள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்துக்கு வருகின்றன. தெலங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத்தில் செல்வந்தரின் மகனான சுதீர் அங்குள்ள கல்லூரி ஒன்றில் பிடெக் படித்து வந்தார். படிக்கும் போதே ஆன்லைன் ரம்மி போன்ற சூதாட்டங்களில் பணம் வைத்து சூதாடுவதை வழக்கமாக்கி இருக்கிறார். ஆரம்பத்தில் சில போட்டிகளில் வென்றதால் தன்னை ஒரு திறமையான ரம்மி பிளேயர் என நினைத்து பணத்தை மீண்டும் மீண்டும் அதில் கொட்டி உள்ளார். வீட்டிலிருந்து செலவுக்கு கொடுத்த பணம், ஹாஸ்டல் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், அரியர் ஃபீஸ் என விதவிதமாக பொய் சொல்லி வீட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக 20 லட்சம் ரூபாய் வரை ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்துள்ளார் சுதீர். வீட்டில் வாங்கிய பணத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமே என்ற அச்சத்தில் ஏதாவது பங்களா வீட்டுக்குள் புகுந்து திருடி பணத்தை ஈடுகட்டி விடலாம் என்று திட்டம் தீட்டி உள்ளார். முதியவர்கள் மற்றும் பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகளில் நுழைந்தால் பெரிய அளவில் எதிர்ப்பு இருக்காது என்று கருதி ஹைதராபாத்தின் ஹைதர் நகரில் ஒரு பங்களா வீட்டை 3 நாட்களாக நோட்டமிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பட்ட பகலில் ஆள் நடமாட்டம் இல்லை என்று அந்த வீட்டிற்குள் நுழைந்து பீரோவை திறக்க முயன்ற போது வீட்டில் உள்ளவர்கள் பார்த்து கத்தி கூச்சலிட்டதால் சுதீர் கையும் களவுமாக சிக்கிக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக அக்கம்பக்கத்தினர் திரண்டு வந்து கன்னி திருடன் சுதீரை மடக்கி பிடித்துக் கொள்ள இரு பெண்களும் செருப்பாலும் துடைப்பத்தாலும் சுற்றி வளைத்து அடித்து வெளுத்து முறைவாசல் செய்தனர். பின்னர் சுதீரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீஸ் விசாரணைக்கு பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி மற்றும் வேல்ராஜ்.